பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லா இருப்பீங்க. இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு விடுவிக்கப்படுவார்கள். தானியேல் 3:17 இப்படியாய் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். பிரியமானவர்களே, சாத்ராக்கு, மேஷாக், ஆபேத்துக்கு 3 பேரும் நேபுகாத்நேச்சார் சிலையை வணங்கும்படி கட்டளையிட்ட பொழுது எல்லாரும் வணங்கினார்கள். ஹல்லேலூயா. ஆனால் இந்த 3 பேர் மாத்திரம் அதை வணங்கவில்லை. காரணம் என்னவாயிருக்கும்? அது அவர்களுக்கு உண்மையான தெய்வம் இல்லை. இதை பார்த்து அந்த ராஜா இவர்களை எரிகிற அக்கினி சூளையிலே போட்டார்கள். ஆமென். ஆனால் அவர்கள் அந்த 7 மடங்கு சூளையிலே கூட அங்கே போய் கர்த்தரை அவர்கள் ஆராதித்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த இடத்துல துளி பயம் கூட இல்லாமல் வைராக்கியத்தோடு கர்த்தரை ஆராதித்தார்கள். தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ கடுமையான பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் சாத்ராக்கு போல, மேஷாக், ஆபேத்நேகோ போல வைராக்கியமாய் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவர் இறங்கி வந்து அவனை ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல, அவர்களை கர்த்தர் விடுவிப்பார்கள். ஆமென். ஆண்டவர் அவர்களை விடுவிக்கப்படுவார்கள். அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுகிறது அந்த தலை மயிர் கூட கருகவில்லையா. அல்லேலூயா. பிணைவாடை கூட வரவில்லை. ஆமென். அந்த இடத்துல 3 பேர் மாத்திரம் தூக்கி போட்ட பொழுது அங்கே 4வது ஒரு சாயல் மனுஷன் ஒப்பாக, ஒரு சாயலாக ஒரு தேவ தூதனை அந்த இடத்துல இறக்கி, அல்லேலூயா, ஆண்டவர் ஒரு சேதமில்லாதபடி அந்த 3 பேரையும் அவர்கள் வெளியே கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு தெய்வ பிள்ளைகள், தூக்கி போட்டது 3 பேர். ஆனால் அங்கே 4 பேர் அந்த இடத்திலே உலாவினார்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குமானால் நீங்களும் வைராக்கியத்தோட கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அவர் இறங்கி வந்து உங்களை பார்த்து, அல்லேலூயா,